அல்லாஹ்வுடைய திக்ருனா நமக்கு என்ன ஞாபகம் வருது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதுதான் ஞாபகம். இது மட்டுமல்ல, காலுக்கு செருப்பு போடுறோம். நாம பிஸ்மில்லாஹ்னு சொல்லிட்டு வலது காலை முதல்ல போட்டோம்னா சுன்னாவை அமல்படுத்துறோமா? அல்லாஹ்வை நினைக்கிறோம். கால்ல செருப்பு போடும்போது கூட அல்லாஹ்வை நினைக்க முடியும். நம்முடைய வலது கால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்காக வலது காலை முன்னாடி முற்படுத்துறோம்னா அல்லாஹ்வை நினைக்கிறோம்னு அர்த்தம். இல்லைனா அல்லாஹ்வை நாம நினைக்கல, அல்லாஹ்வை நினைக்கல. நாம எப்படி வேணாலும் நடந்துக்கிறோம். நம்முடைய அதபுகள், ஒழுக்கங்கள், நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பொறுமை, நம்முடைய தன்மை, நம்முடைய உண்மை, நேர்மை, அழகான பேச்சு, கண்ணியமான எல்லாமே புறம் பேசாம இருக்கிறது, கோல் மூட்டாம இருக்கிறது, அவதூறு பேசாம இருக்கிறது, வதந்தி பேசாம இருக்கிறது, ஒருத்தருடைய மானத்தை வாங்காம இருக்கிறது, இது எல்லாமே அல்லாஹ்வை நினைப்பதில் ஒரு ஏன்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம். ஆகவேதான் நல்ல அதப கடைபிடிக்கிறோம், நல்ல அஹ்லாக்க பற்றி பிடிக்கிறோம். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்? அல்லாஹ்வோட கூலி கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வை நினைப்பாங்களா? சரி, எப்படி அவங்களை வளர்க்கிறது? சுன்னா அடிப்படையில் வளர்க்கணும். அப்போ ரசூலுல்லாஹ்வை நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவின் மூலமாக அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. ஒரு கணவனும் மனைவியும் நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்றாங்க. ஏன்? அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியும் அவங்கள மட்டுமே நினைக்கலாம், ஆனா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும்னால அவங்களுக்கு Download ShareChat.